இது 8ஆம் அறிவு. உலக நாகரீகம் பறக்கத் தெரியாமல் பைய தவழ்ந்தபோது அதற்கு சிறகுதானம் செய்த பூமி. போர்க்களத்து இரத்தத்தையும் புண்களின் சீழையும் கண்ணீர் களிம்பிட்டு காய வைத்த அன்பான புத்தர் அவதரித்த பூமி. வரலாறு வசப்படாத காலத்திலிருந்தே வாழ்க்கையை வசப்படுத்த கற்றுக் கொடுத்த இலக்கியங்களை படைத்த பூமி. வாழ்வின் பூரணத்திற்குள் மனிதனை செலுத்திய கம்பர், திருமூலர், திருவள்ளுவர், இளங்கோ போன்ற மகாகவிகள் மலர்ந்த பூமி. 200 ஆண்டு காலமாய் காலனி ஆதிக்கத்தின் காலனியின் கீழ் நசுக்குண்டாலும் சமாதானம் என்னும் ஜீவ உறுப்பை சிதைய விட்டுவிடாத புண்ணிய பூமி இந்த இந்திய பூமி. இது வைரமுத்து அவர்களுடைய வரிகள். நம்முடைய இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் தனிச்சிறப்பும் தனி பெருமைகளும் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய பல விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய முன்னோர்களுடைய அளப்பரிய ஆற்றலை பற்றி இந்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில் பல முறை நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். இதுவும் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது அரச மரத்தை பற்றி. நம்ம ஊர்களில், கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் அரச மரத்தை பார்க்க முடியும். எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்காரோ அங்கே கண்டிப்பாக அரச மரம் இருக்கும். ஊர் பஞ்சாயத்துகள்லாம் அரச மரத்துக்கு கீழே தான் நடக்கும். இப்படி நம்மளோட இந்த அரச மரத்தை, அந்த அரச மரத்து கூட நம்மளை ஒரு பிணைப்பிலேயே வச்சுருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். நமக்கும் அரச மரத்துக்கும் இவ்வளவு பிணைப்பு ஏற்பட காரணம் என்ன? அப்படி அந்த அரச மரத்துக்கு என்னதான் சிறப்புகள் இருக்குது? இதை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அரச மரம், அஸ்வத்தம் என்னும் அரச மரம். அரச மரம் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய முடிவு. அன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும். அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெரியவங்க சர்வசாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. மேம்போக்காக பார்க்கும்போது இது ஒரு மூட நம்பிக்கை போல நமக்கு தோன்றி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அரச மரத்தை காத்து கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கும் அப்படிங்கிறது தான். இது போல இந்த அரச மரத்துக்கு நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கு. அஸ்வத்தம் என்னும் அரச மரம் பண்டைய காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக வழிபட்டனர். இந்துக்களின் வழிபாட்டில் வேம்பு, அரச மரம், ஆலமரம் என பல மரங்களுக்கு முக்கிய இடம் உண்டு. அனைத்து மரங்களையும் விட அரச மரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. இது ராஜவிருட்சமாகும். அரச மரத்தின் வேர்பகுதியில் பிரம்மனும், நடுவில் திருமாலும், உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே அரச மரம் ராஜ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் கூறியிருக்கிறான். இந்த அரச மரம் நமக்கு ஆன்மீக வழிவந்த அறிவியல் பொக்கிஷம். ஆம், மரங்களில் அபூர்வமான மரம் அரச மரம். அனைத்து தாவரங்களும் 12 மணி நேரம் ஆக்சிஜனும் 12 மணி நேரம் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றும். ஆனால் அரச மரம் மட்டும் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் வெளியேற்றும். அதனால்தான் கோயில்களின் சுற்றுப்புற சூழ்நிலையை பராமரிக்கும் அரச மரங்களை நட்டு வைத்தனர் நம் முன்னோர்கள். இதேபோல் பொது இடங்களில், கிராமங்களில் அரச மரத்தை நடுவார்கள். புராதன காலம் தொட்டே அரச மரம் இந்தியாவில் இருந்து வந்துள்ளது. இதன் பூர்வீகத்தை இந்தியா, இலங்கை, மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடையது என்கின்றனர். ஆனால் இதன் பூர்வீகம் இந்தியாதான் என்பதற்கு சான்றுகள் நிறைய உண்டு. போதி மரம் அரச மரம் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் புனித மரம். புத்தபிரான் போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்றதாக நாம் அறிவோம். அந்த போதி மரம்தான் அரச மரம். நீண்டு நெடிய மரம், அழகான இலைகள் கொண்டு பறந்து விரிந்து காணப்படும் அரச மரத்திற்கு அஸ்வத்தம், அச்சுவத்தம், திருமரம், போதி, கணவம், சராசனம், மிப்பளம் என பல பெயர்கள் உண்டு. புவியில் வாழும் உயிர்களுக்கு உயிர் கொடுப்பது மரங்கள் தான். மரங்கள் சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்தை உள்வாங்கி குளோரோபில் மூலம் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனாலேயே நம் முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக வழிபட்டனர். ஆன்மீக வழியில், அறிவியல் ஆன்மீகத்தின் வழியில் நம்மிடையே வந்து சேர்ந்தது. நம் முன்னோர்கள் வழிபட்ட மரங்களுள் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் அரச மரம். இன்று குளக்கரை, கோவில்களில் அரச மரம் இல்லாத கிராமங்களை நாம் காண முடியாது.
நீண்ட காலம் வாழும் அரச மரங்கள் தெய்வமாக போற்றப்படுகின்றன. அரச மரத்தை ஆண் தெய்வமாகவும் வேப்ப மரத்தை பெண் தெய்வமாகவும் வழிபடும் வழக்கம் நம் முன்னோர் காலம் தொட்டே நமக்கு உண்டு. பெரும்பாலும் அரச மரம் இருக்கும் இடமெல்லாம் பிள்ளையார் சிலை இருக்கும். அரச மரத்தை சுற்றிவிட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் என்று ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் அரச மரம் குலம் தழைக்கச் செய்யும் பிள்ளை பேரை உண்டாக்கும், சூலகத்தை சீராக்கும், சூலகத்தில் உண்டான நோய்களை போக்கும் என்பதே ஆகும். அரச மரத்தின் காற்று கருப்பை கோளாறுகளை போக்கும் தன்மையுடையது. இதுபோல் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும் குணமும் இதற்கு உண்டு என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் கூறுகின்றது. இதை காலாகாலமாக நம் முன்னோர்கள் வழி நாம் பின்பற்றி வருகிறோம். இப்படித்தான் அரச மரத்தை சுற்றும் பொழுது நமக்கு பிள்ளை பேறு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அறிவியல் ரீதியாக உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய காற்றை இந்த அரச மரம் நமக்கு வழங்கி வருகிறது. நன்கு வளர்ந்த அரச மரம் நாளொன்றுக்கு 1808 கிலோ கரியமில வாயுவை உள்வாங்கி 2400 கிலோ பிராணவாயுவை வெளியிடுவதாக நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் இந்த பிராணவாயு காற்று மண்டலத்தில் கலந்து காலை நேரங்களில் இம்மரத்தை சுற்றி வரும்போது நாளமில்லா சுரப்பிகளில் செயல்பாடுகளை தூண்டுகின்றன என்றும் கூறுகின்றன. இதன் இலை, வித்து, வேர், பட்டை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. நம்ம வீடுகளில் கணபதி ஹோமம் நடத்தும் போதோ அல்லது மற்ற ஹோமங்கள்லையோ அந்த ஹோமம் வளர்த்துறதுக்கு முக்கியமான இடுபொருளாக அரசங்குச்சியை சேர்ப்பாங்க. அந்த அரசங்குச்சி புகஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய புகை அதனை நம்ம சுவாசிச்சோம்னா சுவாச கோளாறுகள் நிச்சயம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரச மரத்தினுடைய குச்சி, அதனுடைய விதை, அதனுடைய பழம், அதனுடைய இலை, அதனுடைய ஒவ்வொரு பாகமும் இன்னைக்கு மருத்துவ குணம் உடையதுன்னு சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இதை நவீன மருத்துவமும் ஏத்துக்கிட்டு இருக்கு. அரச மரத்தின் பட்டை, வேர், விதை இவற்றை பாலில் கொதிக்க வைத்து ஆறிய பின் அதில் தேன் கலந்து தொடர்ந்து 1 மண்டலம் அருந்தி வந்தால் தாது விருத்தியடையும். பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள் நீங்கும். அரச விதைகளை காய வைத்து இடித்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு தினமும் பாலில் கலந்து உண்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். நம்மை இளமையாக வைத்திருக்க இந்த அரச மர காற்று உதவி செய்யும். அரச மர பட்டையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆறிய பின் அந்த நீரால் வாய்க்கொப்பளித்தால் வாயில் உள்ள புண்கள் விரைவில் குணமாகும். அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் மரங்களுள் அரச மரமும் ஒன்று. ஹோமம் நடைபெறும் பொழுது அந்த ஹோமத்தில் நாம் போடும் பொருட்களில் அரசங்குச்சி அவசியமாக இடம்பெறும். அந்த அரசங்குச்சியிலிருந்து வரக்கூடிய புகை மூச்சு திணறல், சளி தொந்தரவுகளை போக்கக்கூடியது, நரம்புகளை முறுக்கேற்றக்கூடியது, சோர்வு, களைப்பு, நரம்பு தளர்ச்சியுடன் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய, அதனை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அரசம்பழத்திற்கு உண்டு. நம்முடைய முன்னோர்கள் இந்த மருத்துவ குணங்களை பற்றியெல்லாம் சூசகமாக சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர நேரடியாக இது அறிவியல், இது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று நம்மிடையே சொல்லாமல் சென்று விட்டார்கள். இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அரச மர இலையில் இவ்வளவு வீரியம் இருக்கின்றது, இந்த மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அரை மணி நேரம் சுவாசித்தால் இத்தனை கலோரிகள் கிடைக்கிறது என்று சொல்லும் போதுதான் நம் முன்னோர்களின் மகிமை நமக்கு புரிகிறது. அவர்கள் போகிற போக்கில் பல அற்புதமான விஷயங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றார்கள். இவ்வளவு அற்புதமான விஷயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அரச மரம், அதே போல வேப்ப மரம், இவை அனைத்தையும் பராமரிப்பது என்பது பரிகாரம் போன்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். 4 அரச மரங்களை நட்டு அதற்கு கீழ் 4 பேர் உட்கார்ந்து மருத்துவ குணம் பெற்று உடல்நலம் தேறிச் செல்கிறார்கள் என்றால் அந்த புண்ணியம் அந்த மரத்தை நட்டவரையே போய் சேரும். ஒரு ஆன்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்தான் மரம் நடுதல். அதில் பயனுள்ள மரத்தை நடும்போது அவர்களுடைய புண்ணியம் இன்னமும் அதிகரிக்கின்றது. அசோகர் மரம் நட்டார் என்று படிக்கிறோமே, இன்றைக்கும் அதையேதான் உலக நாடுகள் மரம் நடுவோம் என்று வலியுறுத்தி வருகின்றன. உலகத்தின் பிற கண்டங்கள், பிற நாடுகள்
விழித்துக் கொள்வதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கு உலகத்திற்கே பாரம்பரியத்தை, மகத்துவத்தை, உலக நாகரிகத்தை நம் முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் வழி பல அற்புதமான விஷயங்களை நாமும் பின்பற்றினால் இந்த மண்ணும் மக்களும் நிச்சயம் நலமுடன் வாழ முடியும்.